வெல்கம் டு சதீஷ் ஸ்பீக்ஸ் சேனல். இன்வெஸ்டர் எல்லாமே ஐபிஓ இல்லை என்எஃப்ஓ வந்தாலே அப்படியே குஷியாயிடுவாங்க, ஏதோ ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்னு. ஆனால் எல்லா ஐபிஓவும் எல்லா என்எஃப்ஓவுமே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய என்எஃப்ஓஸ் என்ன பண்ணுறாங்கனாக்கா வேற சில ஏஎம்சிஸ் அவங்க வச்சிருக்கக்கூடிய ஸ்கீம்ஸை அப்படியே காப்பி பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி என்எஃப்ஓவில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு நாவல் ஐடியா கண்டிப்பாக இருக்கிறதுல அது ஜஸ்ட் ஒரு டூப்ளிகேஷன் ஆஃப் அன் எக்ஸிஸ்டிங் ஸ்கீம். பட் இன்வெஸ்கோலேருந்து ஒரு மேனுஃபேக்சரிங் என்எஃப்ஓ, தீமேட்டிக் என்எஃப்ஓவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த என்எஃப்ஓ எப்படி மற்ற என்எஃப்ஓலேருந்து வித்தியாசமாக இருக்குன்றதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன் நான். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னாக்கா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் மேனுஃபேக்சரிங் NFO இது எப்படி அவங்க ஃபாலோ பண்றாங்க, மேனுஃபேக்சரிங் என்ற தீமை நீங்க எதுக்கு சூஸ் பண்ணணும், நிறைய மேனுஃபேக்சரிங் ஃபண்ட்ஸ் இருக்கும்போது எதுக்காக நீங்க இன்வெஸ்கோவை சூஸ் பண்ணணும், யாரெல்லாம் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இது எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸ்டாக் பிக்கிங் ஆன்லைன் கிளாஸ் வர 17th ஆஃப் ஆகஸ்ட் நான் எடுக்க இருக்கேன் நான். ஸோ ஒரு ஹை பெர்ஃபார்மிங் ஸ்டாக் வாங்குறது, ஒரு குவாலிட்டியான ஸ்டாக்கை வாங்குறது, ஃபைனான்ஷியல்ஸை எப்படி அனலைஸ் பண்ணுறது, வேல்யூவேஷன்னா என்ன, அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, இப்படி நிறைய விஷயங்களை 2 hour 11 AM to 1 PM உங்ககிட்ட நான் ஆன்லைனில் நேரடியாக ஒரு கிளாஸ் எடுக்க போகிறேன் நான். அதோட லிங்க் இதில் இருக்கு. 999 rupees ஒன்லி 2 hour ஆன்லைன் ப்ரோக்ராம் ஆன் ஸ்டாக் பிக்கிங். சரி, ஃபர்ஸ்ட் இந்த இன்வெஸ்கோ மேனுஃபேக்சரிங் NFO பார்த்தீங்கன்னாக்கா 25 ஜூலைலேருந்து 8 ஆகஸ்ட் Thursday வரைக்கும் இருக்கு. இவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி என்னன்னாக்கா பாட்டம் அப் அப்ரோச். முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்க, ஒரு செட் ஆஃப் கம்பெனிஸை அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு யூனிவர்ஸ்ல இருந்து மட்டும்தான் ஒரு 50 இல்லை 60 ஸ்டாக் அவங்க சூஸ் பண்ண போறாங்க. ஸோ பாட்டம் அப் அப்ரோச் வரும்போது ரிஸ்க் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ரிட்டர்ன்ஸும் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுதான் இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. முதல்ல ஒய் மேனுஃபேக்சரிங், நான் எதுக்கு மேனுஃபேக்சரிங்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னாக்கா, இந்தியா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸாக மேனுஃபேக்சரிங்ல ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை புஷ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் 3 வருஷமா மேனுஃபேக்சரிங் இட் இஸ் அ ரைசிங் தீம். இந்தியா பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் அப்படின்றத கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முறையா அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா மேனுஃபேக்சரிங்க்கு இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க. நீங்க ஒரு பெரிய ஒரு மேனுஃபேக்சரிங் செட்டப் வச்சிருக்கீங்க, அதுல ஒரு ப்ராடக்ட்டை ரோல் அவுட் பண்றீங்க, அந்த டர்ன் ஓவர்ல அப் டு 5% வரைக்கும் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, மேனுஃபேக்சரிங்க்கு கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஸோ நீங்க விற்கிற ப்ராடக்ட்ல இருந்து உங்களுக்கு ஒரு ரெவன்யூ வரும். அடிஷ்னலா கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ இன்சென்டிவைசிங், நீங்க நிறைய ஒரு மேனுஃபேக்சரிங் செட்டப் ஓப்பன் பண்ணுங்கன்னு. ஏன்னா மேனுஃபேக்சரிங் ஒரு ஃபேக்ட்ரியை ஓப்பன் பண்ணும்போது மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரிக்கு ஒரு 2 வருஷம் ஆகும். அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த ஒரு ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு 10, 15, 20 வருஷம் ரன் ஆக போகுது. அதுலேயும் நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட் ஆக போகுது. இந்தியா ஒரு டெவலப்பிங்லேருந்து டெவலப்டு கண்ட்ரி போகணும்னா மேனுஃபேக்சரிங் ஹேஸ் டு பே எ கீ ரோல். நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மேனுஃபேக்சரிங் தான் வீக்கஸ்ட் லிங்க். நம்மளோட பெரிய ஸ்ட்ரென்த் எதுனா சர்வீசஸ். ஐடி எடுத்துக்கங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் எடுத்துங்க, மெடிக்கல் டூரிசம்லாம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நல்லா ஒரு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு செக்டார் அதெல்லாம். ஆனால் மேனுஃபேக்சரிங் இட்ஸ் த வீக்கஸ்ட் லிங்க். இப்போதான் பார்த்தீங்கன்னா சைனாவில் நிறைய ப்ராப்ளம், ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம். அங்கேருந்து நிறைய மேனுஃபேக்சரிங் என்ன ஆகிட்டு இருக்கு, இப்போ வந்துக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்தியா இஸ் அ லேண்ட், வாஸ்ட் ரிசோர்சஸ். டிப்ளமா படித்தவங்க, இன்ஜினியரிங் படித்தவங்க, போஸ்ட் கிராஜுவேஷன் அண்ட் இன்ஜினியரிங் படித்தவங்க எல்லாம் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. நீங்கள் அன்ஸ்கில்டு லேபர்லேருந்து ஸ்கில்டு லேபர் வரைக்கும், சூப்பர் ஸ்கில்டு லேபர் வரைக்கும் இந்தியாவில் நிறைய அபண்டன்ஸ் இருக்குது. அது 2வது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாரும் இங்கே ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை செட்டப் பண்ணுறது. 3வது பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா இஸ் பிகமிங் எ வெரி கன்சப்ஷன் ஓரியன்ட் கண்ட்ரி. நிறைய மிடில் கிளாஸ் எல்லாம் வளர்ந்து வராங்க. அவங்க மிடில் கிளாஸ் எல்லாம் வளர்ந்து வரும்போது மொபைல் ஃபோன்ஸ், கன்சியூமர் டியூரபிள்ஸ், கார்ஸ், 2 வீலர்ஸ், நிறைய கன்சம்ஷன் ஏகப்பட்டது நடந்துகிட்டே இருக்கு. ஸோ நீங்க மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. மேனுஃபேக்சர் பண்ணால் இங்கேயே நீங்க சேல் பண்ணலாம். அந்த அளவுக்கு நம்மளே இப்போ நிறைய ப்ராடக்டை கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது எல்லாமே உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரிஸும் பார்த்துட்டு இருக்காங்க. தே ஆர் ஆக்டிவ்லி செட்டிங் அப் அந்த ஒரு மேனுஃபேக்சரிங் செட்டப் இந்தியாவில் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. 3 times இப்போ மேனுஃபேக்சரிங் எந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கோ அடுத்த ஒரு 5 வருஷத்துல 3 times போகக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்கோப் இருக்கு. ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னாக்கா மொபைல் ஃபோன்ஸ், ஐடி ஹார்ட்வேர்,
கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ், ஸ்ட்ராட்டஜிக் எலக்ட்ரானிக்ஸ், ஈவன் பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர்ஸில் கூட புது புது மேனுஃபேக்சரிங் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ மேனுஃபேக்சரிங்கை வந்து இட் இஸ் டெஃபினெட்லி நெக்ஸ்ட்டு ஒரு 5 வருஷத்துக்கு இட்ஸ் அ குட் தீம். ஸோ எதுக்கு ஒய் மேனுஃபேக்சரிங் பார்த்துட்டோம் இப்போ நம்ம. ஹவு இன்வெஸ்கோ இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் மேனுஃபேக்சரிங் ஃபண்ட்ஸ். ஆக்சிஸில் இருக்குது, எஸ்பிஐயில் இருக்குது, ஐசிஐசிஐயில் இருக்குது. ஸோ ஹவு திஸ் இஸ் டிஃப்ரெண்ட்னாக்கா இவங்க ஆல்ரெடி 269 ஸ்டாக்கை சூஸ் பண்ணிட்டாங்க. அதுதான் இவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிவர்ஸ். இவங்க ரிசர்ச் அனாலிஸ்ட் என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த 269 ஸ்டாக்லேருந்து 50 to 60 ஸ்டாக்கை சூஸ் பண்ணுவாங்க. இது எப்படி அவங்க சூஸ் பண்ண போகிறாங்க? ட்ரெடிஷ்னல் மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஆன்சிலரி, கேபிட்டல் குட்ஸ், கன்சியூமர் டியூரபிள்ஸ், இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெடிஷ்னலாக ஒரு பெரிய ஒரு பிளான்ட் செட்டப்போட இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஒரு நியூ செட்டப் மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இஸ் சூப்பர் செல்லிங் டீம். இப்போ பேட்டரிஸ், செமிகண்டக்டர்ஸ், டிஃபென்ஸ், இதை மாதிரியான ஒரு நியூ ஏஜ் மேனுஃபேக்சரிங் இதெல்லாம் இப்போ வந்து நிறைய கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க மக்கள். ஸோ இவங்க என்ன போகிறாங்கனாக்கா 3 விஷயங்களை வந்து ஓல்டு அண்ட் நியூ ரெண்டுத்துலேயும் எது பெஸ்ட்டாக இருக்குன்றதை அனலைஸ் பண்ணுறாங்க. என்னென்ன 3 விஷயம்னாக்கா, ஃபர்ஸ்ட் அவங்க செலக்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு 269 கம்பெனிஸ்லேருந்து குளோபலி எந்த கண்ட்ரிஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதோ. ஸோ இன்வெஸ்கோ என்ன பண்ண போகிறாங்கனாக்கா அந்த 269 கம்பெனிஸ்லேருந்து குளோபல் காம்படேட்டிவ் எந்த கம்பெனிக்கு நல்லா இருக்கும், எந்த கம்பெனி வந்து பெஸ்ட் டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணி அவங்க கம்பெனி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களோ, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக் டிமாண்ட், இது பேர் தான் வந்து டெய்ல்விண்ட் அப்படின்னு. அந்த டெய்ல்விண்ட் அட்வான்டேஜ் இருக்கணும். ஸோ அந்த ஸ்டாக்குக்கு இல்லை அந்த ஒரு மேனுஃபேக்சரிங்க்கு ஆட்டோமேட்டடாக ஒரு மொமெண்டம் இருக்கணும். இந்த 3 விஷயமும் எந்த மாதிரியான ஒரு மேனுஃபேக்சரிங்க்கு செட் ஆகுதோ அவங்க இந்த ட்ரெடிஷ்னல் அண்ட் நியூ ஏஜ் மேனுஃபேக்சரிங்லேருந்து இதை சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அப்ரோச், பாட்டம் அப் அப்ரோச் ஒன்று, அண்ட் இந்த ஒரு அப்ரோச்சுமே வந்து கொஞ்சம் ஒரு கிரெடிபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ யாரெல்லாம் இந்த இன்வெஸ்கோ மேனுஃபேக்சரிங்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம்? உங்களுக்கு ஒரு 5 to 7 years ஹொரைசன் இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் வந்து இந்த ஜென்ரல் கேட்டகரிஸ் லார்ஜ் அண்ட் மிட், ஃப்ளெக்ஸி, மிட், ஸ்மால் இதெல்லாம் எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு 5-7 வருஷத்துக்கு மேனுஃபேக்சரிங் இஸ் அ குட் டீம். ஆனால் உங்களுக்கு 5-7 வருஷம் டைம் ஃப்ரேம் இருந்தால் மட்டும்தான் இந்த மேனுஃபேக்சரிங் என்ற தீம் பக்கமே நீங்கள் எட்டி பார்க்கணும் நீங்கள். ஏன்னா ரிஸ்க் அசோசியேட்டட் வித் திஸ் இஸ் வெரி வெரி ஹை. பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்காது இது. ஓகே, கூல். ஸோ நீங்கள் இந்த ஒரு இன்வெஸ்கோ மேனுஃபேக்சரிங்கில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஏதோ புது விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன். ஆன்லைன் கோர்ஸ் 999 rupees 17th August. உங்கள் கேலண்டரை பிளாக் பண்ணுங்கள். ஸ்டாக் பிக்கிங் கற்றுக்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஐ see you inside the class. ஸோ stay tuned to this channel. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். see you. bye bye.